ஒரு செயலை செய்வதற்காகத்தான் தவிர மற்றபடி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஆண்கள் வந்து பெரிய ஆளு அப்படின்றதுலாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னி மூலம் நிர்மூலம்ன்றது, கன்னின்றது புரட்டாசி மாசத்தை குறிக்கக்கூடியது. அதாவது சூரியன் கன்னி ராசியில் வரும்பொழுது இது இப்போ இருக்கு இல்லைங்களா, புரட்டாசி மாதத்துல சூரியன் எங்க இருக்கு, கன்னி வீட்டில் தான் இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதியில வரும். ஸோ அஷ்டமி நவமி ஆகாது என்று சொல்லுவாங்கனால அந்த நட்சத்திரத்தில் ஒரு சுப காரியத்தை செய்யாதீர்கள் என்று தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது வந்து ஒரு பெண் பார்ப்பதற்கோ அல்லது பொருத்தம் பார்ப்பதற்கோ நிச்சயமாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேங்க. சரிங்க, இதில் வந்து இப்போ ஒரு நட்சத்திரோடைய கேரக்டர் சொல்லும்போது இந்த மூல நட்சத்திரக்காரர்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்சர்வேஷன், ரொம்ப ஆன்மீக எண்ணங்கள், அது ரொம்ப தெய்வீகமான மனப்பான்மை, மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தல், இது மாதிரியான தியாக சிந்தனைகள் கொண்டவர்கள் என்றால் அது அவர்கள் தான். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க, கரெக்டாக இருக்கணும்ன்ற நினைப்பாங்க, ரொம்ப ஹானஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்துங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இது எல்லாமே பொருந்தும். இது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாகவே பொருந்தும்ன்ற ஒரு விஷயம் தாங்க.